கொஞ்சம் என் தம்பியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் சுப்பு, அடுப்புல பாயசத்தை வச்சுட்டு இப்ப எதுக்கு அவனை? 10 நிமிஷத்துல வந்துருவேங்க. அது வரைக்கும் நீங்க கிண்டிட்டே இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். அவன் ஒரு ஆளு, அவனை பார்க்க போறாங்க. நான் 2 இட்லி. ஏய் தம்பி, அந்த டேபிளுக்கு என்ன வேணும்னு பாருடா டேய். ஹலோ, என்னடா காலையில இருந்து காலே பண்ணல? இன்னைக்கு முழுக்க சார் என்ன ரொம்ப பிஸியோ? என்ன மறந்துட்டியா? ஐ லவ் யூ டி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போதும் போதும். ஏய் என்னடா உம்மா உம்மான்னுகிட்டு? அது வந்து உம்மா நான் கேட்டுச்சு. உம்மான்னு சொல்லலையப்பா. அம்மா தான். அம்மா எங்கன்னு கேட்டேன்ப்பா. உங்க அம்மா மாமனை பார்க்கறதுக்காக மாடிக்கு போயிருக்கா. ஓ, நீ என்ன படிக்காம போன்ல கதை வளர்ந்துகிட்டு இருக்க? 2GB நெட் ஃப்ரீயா இருந்துச்சுப்பா, இன்னியோட முடிஞ்சிடும். அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெட்டு ஃப்ரீயா இருக்குது நீ யூஸ் பண்றியா, இல்ல நீ ஃப்ரீயா இருக்க நெட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கா? போடா போய் படிப்போ. ஏய் அப்பா கலெக்டர் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிப்பா. ஏய் நல்ல வேலை எங்க அப்பா கிட்ட மாட்டிருப்பேன் நேரம். சரி, இந்த வாட்டியாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருவியா? பேப்பர்ல இருக்கிறத பார்த்து மார்க் போட்டா ஃபெயில், அதே பேப்பர் நீ மார்க் போட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க். அம்மாடி, கல்யாணங்கிறது ஒன்றும் உப்புமா இல்லை எப்போ வேணாலும் கிண்டுறதுக்கு. அது வடை பாயாசம் மாதிரி, அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் இருக்குல்ல. அம்மாடி சின்மயி, உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்ல? என்ன பார்த்தா உனக்கு கிழவி மாதிரி இருக்கா? சேச்சே, அப்படி இல்ல. அப்படி ஆயிடக்கூடாதே. மா ஓய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சைலண்டா இரு. சின்மய அக்கா தலையில அம்மா கல்யாண மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. வா கேக்கலாம். வாங்க. இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. இப்ப நான் என்ன ஓகே யுவர் ஆனர்னு தலையாட்டணுமா? இதெல்லாம் உன் கோர்ட்ல வச்சுக்க. சாயங்காலம் சீக்கிரம் வந்து தழைய தழைய புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு பொண்ணா லட்சணமா நில்லு. அம்மா, நீ இன்னும் அந்த காலத்தை விட்டு வெளியிலேயே வரலையேம்மா. பூமராவே யோசிக்கிற தெரியுமா? இவகிட்ட என்னங்க பேச்சு? பேசாம மாப்பிள்ளை வந்து இவ கழுத்துல தாலியே கட்ட சொல்லுங்க. தாலி கட்ட சொல்வீங்களா? கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவேன். அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஐயோ, எப்படி பேசுறா பாருங்க. மா, எனக்கு கோர்ட்ல ஆர்கியூ பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதா இல்ல உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதானே தெரியலமா. சின்மையே இங்க பாரு, இப்ப யாரும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை கட்டாயப்படுத்தலாமா? ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் வர்ற மாதிரி வர்றாங்க. நீ பாட்டுக்கு அவங்க கிட்ட சகசமா பேசு. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தையெல்லாம் நம்ம யோசிப்போம். என்ன நான் சொல்றது சரிதானே? ஓகே, இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு, நீ வேணும்னா வரவங்களுக்கு பஜ்ஜி சொஜ்ஜி வடை போண்டானா என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துக்கோ. என்ன டார்ச்சர் பண்ணாத. நான் இப்படிதான் வருவேன். ஐயோ, அதுக்குன்னு இப்படி கையில்லாத சட்டை போட்டுக்கிட்டா வந்து நிக்க போற? மா, என் காஸ்டியூம் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் சுப்பு, இங்க பாரு சின்மையே, இப்போ உனக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு. கோர்ட்டில் போய் நீ வாதாடி ஜெயிச்சுட்டு வர்ற, அதை நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறோம். அந்த ஸ்வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறத வர்றவங்களுக்கு கொடுப்போம். என்ன ஓகே? ஓகே. நான் என்ன சொல்றேன், இந்த உடைச்சிரு. இல்ல 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 இல்ல, அதை தூக்கி இங்க வச்சுட்டு இதை தூக்கி இங்க வைக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். பிளான் பண்ற மூஞ்சிங்கள பாரு. ஏன் நல்லா தானே இருக்கு? அடிச்சி போய் வேலையை பாருங்க. நம்ம சொல்ற வார்த்தைங்கிறது லாலாக்கடை பூந்தி லட்டு மாதிரி. அதை சில பேருக்கு உதுத்தி கொடுத்தா பிடிக்கும், சில பேருக்கு உருண்டை பிடிச்சி கொடுத்தா பிடிக்கும். யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க தெரியணும்.
இப்போ நீ சொன்ன அதே வார்த்தை தானே நானும் சொன்னேன். எப்படி ஒத்துக்கிட்டு போறா பாத்தியா? ஐயோ நீங்களும் உங்க சாப்பாடு தத்துவமும் ச்சே. ஒத்துக்க மாட்டியே. இவ்வளவு தூசியா இருக்கு சைடுல இருக்கு. ஏய் என்ன எதையோ தேடிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எதுவும் தெரியல. என்னடி முழிக்கிற? ஏய் என்ன? உண்மையை சொல்லுடி. ஆஹா. சொன்னா என்ன? அம்மா அதாவது கீர்த்தி அக்கா போன வாரம் 3 கல்லு ஜிமிக்கி வாங்கினால அதாம்மா அதை காட்டி வீடு ஃபுல்லா சீன் போட்டுட்டு இருந்தால. அத தொலைச்சிட்டாமா? ஆமாம்மா. ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர அறிவு உனக்கு கொஞ்சமாவது வளர்ந்திருக்கா? பொறுப்பே இல்ல. இதுதான் நீ பொறுப்பா இருக்கிற லட்சணமா? மா நான் பொறுப்பா தான் இருக்கேன். அதான் தெரியுதே உன்னோட பொறுப்போட லட்சணம் தேடுறது இல்லையே. அநேகமா அது மோர்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான். ஏங்க தொலைச்ச பொருளை தேடுறதை விட்டுட்டு மோரு பெருங்காயம் வெங்காயம் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போய் தேடுங்க போங்க. ஏய் தேடுவோம்ப்பா. ஐயோ அம்மா, நான் எதையுமே தொலைக்கல. காலையில இதுங்க ரெண்டும் என்ன உன்கிட்ட கோத்து விட்டு நல்லா வேடிக்கை பாக்குதுங்க. நினைச்ச இதுக்கு ரெண்டு முழிக்கிற முடிய வச்சு எனக்கு சந்தேகம் தான். என்ன பண்றேன் பாரு. டேய் 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 வன்முறை கூடாது. மெதுவா மெதுவா. ஏய் அம்மா பண்ற இட்லி இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க மாமா தெரியல. வேணாம்மா, போதும் லேட் ஆகுது. சாப்பிடுறே. அக்கா அதான் ஜிம்முக்கு போறல, ஒரு எக்ஸ்ட்ரா இட்லிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் அவ்வளவுதானே. ஆமாமா பாரு, நீ செஞ்ச இட்லி எடுத்து அடிக்க வரா. ஏய் ஏய் சாயந்தரம் 5 மணிக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. டான்னு எல்லாரும் வந்துடணும். ஓகே. காரணம் ஏதாவது சொல்லி வராம இருந்தீங்க அவ்வளவுதான். மா நான் சாயங்காலம் சீக்கிரம் வரணும்னா நான் இப்ப சீக்கிரமா கிளம்பணும். சரி சரி அதெல்லாம் கிளம்பலாம். ஆமா உன் சம்பளம் இன்னும் என் கைக்கு வரலையே. நினைச்சேம்மா நீ கேப்பன்னு எனக்கு தெரியும். தோ கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். ஏய் என்ன பாதி சம்பளம் தான் இருக்கு, மீதி எங்க? பாத்தியா நம்மால கவரை பிரிச்சு பார்க்காம வெயிட் வச்சே கண்டுபிடிச்சிருச்சு. தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க. மொபைல்ல நோண்டிக்கிட்டே ஷாப்பிங் கீப்பிங்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கியா? ஐயோ அம்மா, போன மாசம் வரைக்கும் ஃபுல்லா தானே கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மாசத்துல இருந்து இவ்வளவுதான். மீதி என் பர்சனல் செலவுக்கு வேணும். பர்சனல் செலவாமே. ஓகே ஓகே ஓகே. சும்மா என்னையே நோண்டிட்டு இருக்கே. தோ இவ்வளவு தானே இருக்கா, இவ்வளவு கேளு. பாவி. ஏய் உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு. அதென்ன அவ்வளவு கொத்துடுற? டேக் டைவர்ஷனா? ஏங்க இவளாவது சம்பளத்துல பாதியை கொண்டு வரா. ஆனா இவ உருப்படியா ஒரு வேலைக்கு போறது கிடையாது. என்னடி ஆச்சு உன் இன்டர்வியூ? மா அது செட் ஆகலம்மா. உனக்கு அந்த வேலை செட் ஆகலையா இல்ல அந்த வேலைக்கு நீ செட் ஆகலையா? கொலகாரி. பாசந்தியும் ரசமலாயும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாமா இருக்கும். ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே வித்தியாசம் தெரியும். ஐயோ தெய்வமே, தயவு செஞ்சு சும்மா இருங்களேன். ஓகே. ஏய் இப்ப சொல்லிடி என்ன பண்ண போற? மா அது என் குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறது தான் வேலை கிடைக்கிறது காரணம்னு நினைக்கிறேம்மா. இன்னைக்கு இன்டர்வியூ போகிறேன்ல, அது கூட டவுட்டு தான். அதான் மேலே படிக்கலாமான்னு யோசிக்கிறேன். இன்னும் மேலன்னா எப்படி? மொட்டை மாடியில துணி காய போட்டுக்கிட்டே படிக்க போறியா? இந்த பார் தா, இவன் ஒருத்தன் இங்க மேல படிக்கிறது போதும். எல்லாரும் ஒழுங்கா சம்பாதிச்சு என் கையில சம்பளத்தை கொண்டு வர வழியை பாருங்க. புரிஞ்சுதா? ஆமா. இவன் இன்னும் படிச்சுக்கிட்டே கிடக்குறான். இதுல இவ வேற மேல படிக்க போறாள்.
என்னப்பா? இல்லைப்பா, அம்மா பேசினதை கேட்டிங்களே, நான் வேணா வேலைக்கு போகிறேன்ப்பா. என்னது, படிக்கிறது நிறுத்திட்டு வேலைக்கு போறியா? உங்க அம்மா பேசுறான்னா அதை கேட்டு இப்படியெல்லாம் யோசிப்பியா? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இல்லைப்பா, அதுக்காக மட்டும் இல்லை. ஒரு பையனா பொறுப்பாக வேலைக்கு போய் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்காம படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் யாஷி, கீர்த்தி எல்லாமே விருப்பமே இல்லாமல் வேலைக்கு போய் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கப்பா. கீர்த்தி கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்கு போகல. அவ யாரையும் நம்ப மாட்டா. தான் சம்பாரிச்சு தன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவ. இப்போ நீ நினைக்கிறியே அந்த மாதிரி கூட அவ யோசிக்க மாட்டான். அப்புறம் யாசிகா சின்ன பொண்ணு, அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா, இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அவ்வளவுதான். நீ 5 வருஷமா கஷ்டப்பட்டிருக்க, அதுக்கு பலன் கிடைக்காமலா போயிடும்? நீ எப்படியும் கலெக்டர் ஆகணும் உதய். உதய் IAS. பாய்னா. பாய்ண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கா? இதை வச்சு எப்படி இந்த ப்ரோக்ராமை வைரல் ஆக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதை எப்படி வைரல் ஆக்கணும்னு யோசிச்சுட்டு எம்டி எப்படி உன்னை வேலையை எடுத்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? எம்டி வர சொல்றாரு. போ போ, பயமே இல்லை. வைரல் ஆக்குறானா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க. ஐயா, நான் இதை பண்ணலை, என் அட்மின் தான் பண்ணான்னு ஜட்ஜு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துடு. இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இதில் சேனல் பேர் அடிபடக்கூடாது. இல்லைன்னா புதுசு புதுசாக நியூஸை போட்டு நம்ம சேனலை பற்றி கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. சார், அந்த ப்ரோக்ராமுக்கு வந்த நடிகை காவி ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுக்கு நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? காவி ட்ரெஸ் போட்டது தப்பு இல்லை, ஆனா அவ யாரு? ஐஸ்கிரீம் அகிலா. இதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் அகிலா பலான படத்துல நடிச்சிருக்கா. அவ ஓட்டுன பிட்டு ரீல்ஸ் கூட ஊருக்கே தெரியும். அவளை கூப்பிட்டு ஷோ பண்ணதே தப்பு. இதுல நீ காவி ட்ரெஸ் வேற போட்டு விட்டுருக்க. சார், இப்போ இதுதான் சார் ட்ரெண்டிங். சார், மக்களோட பல்ஸை பிடிச்சுதான் சார் என் ப்ரோக்ராமே நடத்துறேன். யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான். ஒழுங்கா சொன்னதை செய். போ, போய் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபைனை கட்டிட்டு கேஸை முடிச்சிட்டு வா. போயா. பாத்துங்க, மேல என்ன தெரிச்சிட போகுது. அடுப்புல என்ன சூடா இருக்கோ இல்லையோ, நீ எப்பவும் சூடாத்தான் இருக்க சுப்பு. நீங்க வேற. நானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நம்ம பொண்ணை பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம பொண்ணை பிடிக்கலன்னு எவனாவது சொல்ல முடியுமா? அப்படி இல்லைங்க. அதெல்லாம் பிடிக்கும். அதை விட நீ செய்கிற ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன நான் சொன்னது சரிதானே? ஏன்னா இன்னைக்கு கிச்சன் ஒரே கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி பரபரப்பாக இருக்கு. என்னடா இப்படி கேட்ட? இன்னைக்கு நம்ம சின்மையை பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல. உங்கள் அம்மா காலையிலேயே சொன்னாலடா, நீங்கள் என்ன செஞ்சு என்ன பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட் தான். சின்ன எப்படி மாப்பிள்ளையை பார்த்துட்டு வேணாம் தான் சொல்ல போறா. ஏய், என்னடா அடிச்சு என்ன பாரு. நல்ல நாள் அதுவுமா நல்ல வார்த்தையே வராதா? பயமுடு. டேய், அம்மா சொல்கிறது சரிதானே? பாசிட்டிவாக இருப்போமே. ஒருவேளை சின்மை வந்து எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்தறிஞ்ச மாதிரி பேசாத. ஓ, உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குடா. என் பிள்ளைங்க மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் புள்ள IAS ஆவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி என் பொண்ணு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. பாசிட்டிவா திங்க் பண்ணுவான்.
மேம் கிளைண்ட் வந்திருக்காங்க. ஓகே உட்கார சொல்ல வந்துடுறேன். ஓகே. அப்புறம் சொல்லுங்க ஷாலினி, என்னாச்சு? எனக்கு டிவோர்ஸ் வேணும் மேடம். அவர் என்ன அடிச்சிட்டாரு. என்னது, அடிச்சிட்டாரா? பொண்ணுங்கன்னா ஆம்பளைங்களுக்கு என்ன அவ்வளோ சர்வ சாதாரணமா ஆயிடுச்சா? தாலி கட்டிட்டா என்ன அடிமைன்னு நினைச்சிருவாங்களா? இந்த ஒரு ரீசன் போதும் ஷாலினி நம்ம டிவோர்ஸ் வாங்குறதுக்கு. அவர் ஒன்றும் டெய்லி பொண்டாட்டி அடிக்கிறவர் இல்லை. கோவத்தில் ஒரே வாட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கு இவ டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டா. நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இதே விஷயத்தை இப்படி மாத்தி வச்சுப்போம். உங்க பொண்ணு அவரை கை நீட்டி அடிச்சிட்டு வந்திருந்தா அந்த மாப்பிள்ளையும் அந்த வீட்டு ஆளுங்களும் சும்மா இருந்திருப்பாங்களா? மியூச்சுவலா டிவோர்ஸ் கேட்டு ஒழுங்கா ஜீவனாம்சம் கேட்டப்ப அவன் கொடுக்கலல்ல? ஆமா மேடம். அதனால நான் சொல்ற மாதிரி நீ கோர்ட்ல வந்து சொல்ற, எல்லாம் சரியாயிடும். சரிங்க மேடம். இது போதும். நாளைக்கு அவனை கோர்ட்ல போட்டு புரட்டி எடுத்துடலாம். கைது செய், கைது செய், சிவாவை கைது செய், கைது செய், கைது செய், ஆவியை கைது செய், கைது செய், கைது செய், சிலுவையை கைது செய், கைது செய், கைது செய், சிவாவை கைது செய், கைது செய், கைது செய், ஆவியை கைது செய், கைது செய், கைது செய், சிலுவையை கைது செய், கைது செய், கைது செய், சிவாவை கைது செய், கைது செய், கைது செய், ஆவியை கைது செய், கைது செய், கைது செய், சிலுவையை கைது செய், கைது செய், சிவாவை கைது செய், கைது செய், கைது செய். டைம் ஆச்சு, வாங்க போலாம். ஐயோ எப்படி சார்? சார் இவ்வளவு பேர் இங்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் போலான்னு சொல்றீங்க. வேற எதுவும் குறுக்க வழி இல்லையா? குறுக்கு வழியெல்லாம் இல்ல, இவங்களுக்கு குறுக்கவே உள்ள கூட்டு போறாங்க. வேண்டாம் சார். எப்படி சார்? இவங்கெல்லாம் கூலிக்கு கோஷம் போடுற கூட்டம். காலையில இருந்து 1000 வாட்டி சிவா சிவான்னு உங்க பேரை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க தான் சிவான்றது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன் சார் இப்படி? எல்லாம் வயிற்று பழப்புக்கு தான். வாங்க போவோம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். நல்லா கத்துங்க, நல்லா கத்துங்க, நல்லா கத்துங்க. சார் என் பாஸ் நேரா போய் ஜட்ஜி கிட்ட பேசி கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காரு. ஏதோ பீரோவை க்ளோஸ் பண்ற மாதிரி அசால்ட்டா சொல்ற. வெளியே பார்த்தல போராட்டம் எப்படி வெடிக்குதுன்னு. சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங் நீ தான். எல்லா இடத்துலயும் வைரல் ஆயிட்டு இருக்க. அதனால அவ்வளோ சீக்கிரமாலாம் கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. என்ன சார் இதுக்கே ஷாக் ஆகிட்டா எப்படி? சரி விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் லெட்டரில் எழுது. வாங்க சார். வணக்கம். ஒரே நிமிஷம் சார், பேப்பர் மட்டும் எடுத்துங்க சார். இந்தா. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். நான் இவ்வாறு தவறாக சித்தரித்து ஒளிபரப்பியதற்காக மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். சார் எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் எழுத வராது, நிறைய எரர் வரும். இங்கிலீஷ்ல எழுதலாமா? இங்கிலீஷ் நல்லா வருமா? ஆனால் எனக்கு நல்லா வராது, எனக்கு புரியவும் புரியாது. அதனால தமிழில் எழுதிடலாம். என் பையன் ஸ்கூல் டீச்சர்கிட்ட சாரி கேட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பான். அந்த லெட்டரை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எரர் வராமல் பார்த்துக்க. அப்புறம் கீழே என் பையன் கையெழுத்து போட்டிருப்பான். அதை அப்படியே காப்பி பண்ணிடாம உன் பேரை எழுதணும். புரிஞ்சுதா? சார் ரொம்ப கேவலமா பேசாதீங்க. நான் யார் தெரியும்ல, மீடியா சார். அந்த மீடியாவை மீட் பண்ண தான் கீழே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்கே வாமா.
எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண? சின்மை, சின்மை நில்லு. எதுக்காக பிரேக்கப் பண்ணன்னு சொல்லு. சின்மை. அர்ஜுன், என்னப்பா கேஸ் இது? கோஷெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுவா மேடம், யாரோ சிவான்னு ஒருத்தன் டிவி ஷோவில் காவிக்கு கலங்கர் படுத்துற மாதிரி ஒரு ஷோ பண்ணிட்டானா. அது டெலிகாஸ்ட் ஆகி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க மேம். அது யாரோ சிவா இல்லப்பா, அது சார் தான். இந்த கேஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கணும்யா. இந்த பிரச்சனையை அப்படியே ஊதி பெருசாக்கி ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருப்பேன். எப்பா என்னப்பா உன் மேல இவ்வளவு கொலவரில் இருக்கு? உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? இனிமே என் லைஃப்ல நீ இல்ல, உன் லைஃப்ல நானும் இல்ல. பிரேக்கப் பண்ணிக்கலாம் சிவா. சின்மை பாத்தியா? இல்ல, நான் அவளை பார்க்கல. இலக்கியா, சின்மை பாத்தியா? என்ன சிவா, சின்மையை பத்தி நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க? ஏய் சும்மா ரெடி. சிவா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சின்மை இனிமே காலேஜுக்கு வரமாட்டாலாமே. எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது? சின்மய் அக்கா இங்க இல்ல, அவ அப்ராட் போயிட்டா. திருப்பி எப்ப வருவாலாம் தெரியாது. லவ் யூ சார். சார் டைம் ஆச்சு சார், வாங்க சார் போலாம். சின்மை எங்க? யோ, இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணா போதும், மத்ததெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சின்மை. வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். சொல்லு, என்ன விஷயம்? இப்போ அது சொல்லு சின்மை. எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண? எதுக்கு என்ன விட்டு போன? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? சின்மை, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா எதனாலன்னு எனக்கு புரியல. நீ சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு டைம் ஆச்சு. என்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நான் சீக்கிரமா கிளம்பணும். மேடமும் கல்யாணம் பண்ணாம இப்போ வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கீங்களா? எனக்கு தெரியும் சின்மை, எனக்குள்ள இருக்கிற அதே லவ் உனக்குள்ளேயும் இருக்கு. சோ அதனாலதான் இது வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. இனிமேலும் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் உன் மனசுல இருக்க சின்மை. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் சொல்லுவேன். என்னதான் நீ கல்யாணம் பண்ணிப்ப. சோ என்ன தவிர வேற யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஹலோ, நான் கல்யாணம் பண்ண தான் போறேன், அதை நீ பார்க்க தான் போற. ஏங்க, இன்னைக்காவது உங்க பொண்ணு வருவாளா இல்ல சொதப்பி வைப்பாளா? உனக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சா? கவலைப்படாத, ஃபோன் பண்ணி கேட்டுறேன். இந்த கேஸ் கட்டெல்லாம் நான் பார்த்துட்டேன். நாளைக்கு காலையில அவங்க சர்பா சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? என்னம்மா யாருன்னு கேட்டேன். நான் அப்பா பேசுறேம்மா. ஐயோ அப்பா, சாரிப்பா, நான் ஏர்போர்ட் வச்சிருந்தேன், பார்க்கல. எப்பம்மா வீட்டுக்கு வருவேன்? இப்படி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு ஈவினிங் தான் வீட்டுக்கு வர முடியும். பரவாயில்லையா? ஏய், ஒழுங்கு மரியாதையா வந்து சேரு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க, ஏதாவது பண்ணி தொலைக்காத.
இங்க பாருமா, இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நீ ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். பாத்துக்கோ. ஆத்தாடி ஆத்தாடி, அதெல்லாம் பண்ணிடாத. நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியல. பேசும்போது உலையில போட்ட அரிசி மாதிரி கொதி 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 கொதிப்பா. அதுக்கப்புறம் விசில் அடிச்ச குக்கர்ல இருக்கிற சாதம் மாதிரி குழஞ்சு போயிருவா. அதை பெருசா எடுத்துக்காத. சரிப்பா, இதோ வரேன். இன்னும் கொஞ்சம் இன்க்ளைன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. குட். யூ ஹேவ் டு சிட் ஸ்ட்ரெயிட். கீர்த்தி, நானும் இந்த ஜிம்ல சேர்ந்து இதோட 3 மாசம் முடிஞ்சது. இன்னும் 3 கிலோ கூட வெயிட் குறையல. இப்ப சிரிக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆமா, நீங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில ஒரு கீ ரோஸ்ட், 2 மெதுவடை, அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு பாதாம் கீர், மதியத்துக்கு சீஸ் பாஸ்தா, லேட் நைட் ஒரே ஒரு பீஸா. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? அம்மா வீட்டுக்கு போனா நல்லா சாப்பிடணும்னு சாப்பாடு, சிக்கன் 65, தலைக்கறி, குடல் குழம்புன்னு மத்தியானம் ஒரு வெட்டிடுவேன். போதும் மேடம், போதும். சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ, சொல்லுமா, ஏதாச்சும் அர்ஜென்ட்டா? என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில தானே சொல்லி அமிச்சேன். மா, அவ்வளவுதானே பொண்ணு பார்க்க வராங்க. என்னமோ என்னையே பொண்ணு பார்க்க வர மாதிரி இவ்ளோ பில்டப் தர. அவ வந்துட்டாளா? அவ எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கா. நீ பதிலுக்கு பதில் பேசாம ஒழுங்கா வந்து சேர்ற வழியை பாரு. கூட அவளை போட்டு மிரட்டிக்கிட்டு. சுருக்குமா நான் சொல்றேன். அம்மா கீர்த்தி, உங்க அம்மா ஒரு சூடான காஃபி மாதிரி. ஐயோ அப்பா, போதும்பா, நான் வரேன். வெல் யாஷிகா, உங்கள் ரெஸ்யூம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அகாடமிக்ஸில் கூட நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க. நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. குட். தேங்க்யூ சார். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு சின்சியராகவும் டிசிப்ளினாகவும் இருக்கணும். சாரி சார். இட்ஸ் ஓகே. இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடாது. ஓகே சார். அக்காவுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு நிச்சயம்லாம் லீவ் எடுக்கக்கூடாது. குறிப்பாக செத்து போன தாத்தா பாட்டியை திரும்ப திரும்ப சாகடிக்கக்கூடாது. யாஷிகா, என்னம்மா, ஏதாவது எமர்ஜென்சி காலா? எடுத்து பேசு. சாரி சார். இன்னும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க? இன்னுமா? ஏய், எங்கடி இருக்க? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? நீ ஃபோன் எடுக்க மாட்டியா? மா, இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன். இவ்வளோ நேரமாவா உனக்கு இன்டர்வியூ நடக்குது? மா, நான் வரேம்மா, வைங்கம்மா. சாரி சார், அது வந்து அம்மாவை பொண்ணு பார்க்க. சாரி சார், அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க சார். அதான் அம்மா சீக்கிரம் வர சொல்லி கால் பண்ணாங்க சார். என்னம்மா, இன்டர்வியூக்கு வரும்போதே அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு பர்மிஷன் கேட்குற. அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததும் நிச்சயதார்த்தம், கல்யாணம், வளகாப்புன்னு லீவு கேட்ப. இதெல்லாம் இங்கே செட் ஆகாது. நீ கிளம்புமா. சார் கிளம்புமா, எனக்கு வேலை இருக்கு. இந்த டீம் லீடர் போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4 பேர் வந்திருக்காங்க சார். என்ன பரபரப்பா இருக்க? இல்லைங்க, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அவ்வளோ சொல்லியும் ஒன்னாவது நேரத்துக்கு வருதா? சரி சரி, அதான் ஃபோனில் சொன்ன. சரி சரி, ஓகே. இல்லை ரைட், திரும்புங்க. திரும்பினோன்னா நம்ம ஹோட்டல் வந்துடும். ஆமாங்க, வந்துருங்க. பாரு அப்பா, அவங்க வந்துட்டாங்க. ஐயோ, வா. டேய், உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுடா. அவ எங்க இருக்கான்னு கேளு, சீக்கிரம் வர சொல்லு. ஐயோ, சீக்கிரம் போங்க. வாங்க தம்பி, வாங்கம்மா, வாங்க. இதான் என் பையன், பேரு பிரவீன். எல்லாம் புரோக்கர் சொன்னாரு. போட்டோவில் வேற பார்த்துருக்கேன், அதான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன். மாப்பிள்ள போட்டோல பாக்குறத விட நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அடக்கமாவும் லட்சணமாவும் இருக்காரு. அப்படி வளர்த்திருக்க என் புள்ளைய. என் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டான். பொண்ணு போட்டோவை காட்டினது கூட உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டான். போட்டோவை கூட பார்க்காம தான் வந்திருக்கான்.
வீடு நல்ல பெருசா இருக்கே. ஆமாங்க, கடைக்கு பின்னாடி வீடு இருந்தால் குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குமேங்கிறதுக்காகத்தான் வாடகை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு பெரிய வீடாகவே எடுத்துட்டோம். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு அக்கா மாமா மாதிரியே இருக்கு. இல்லைங்க? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட சுப்பு. இப்ப வந்துடுறேன். என் பொண்ணு சின்மை இருக்காளே, அவ கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன சுப்பு, எதுக்கு தனியா கூப்பிட்ட? என்னங்க நீங்க சின்மையை பத்தி ஏதோ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நானே அவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பதட்டமா இருக்கேன். என்ன பதட்டம் உனக்கு? நீ தான் அவங்க அசந்து போற மாதிரி பேசி சூப்பரா சமாளிக்கிறியே. அவ வராதனாலதான் வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டே இருந்தேன். நீ உளறனதே இப்படி இருந்தா ஒழுங்கா பேசினீன்னா எப்படி இருக்கும்? பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன வீட்ல யாரையும் காணும்? எல்லாரும் பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்க வரீங்கன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற பச்சையம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க 10 விளக்கு ஏத்தி பாத பூஜை பண்ண போயிருக்கா. நீங்க வேணா வாங்கல, அவ விளக்கு போட்டு வரத்துக்குள்ளார நாம ஹோட்டல சுத்தி பார்த்துடலாம். வாங்கல, வாங்க கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. இதுதான் நம்ம ஹோட்டலு. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் கிளீனிங் போயிடும். அப்படியா? இந்த தம்பி தான் பொறுப்பாங்க பாத்துக்கிறான். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 3 வேளையும் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு நல்ல ஸ்வீட் கொடுப்போம். அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட் அத்தனையும் என் பொண்டாட்டி சுப்பு கையால செஞ்சது. நீங்களே சாப்பிட்டு பாருங்களேன். டேய் ஸ்வீட் எடுப்பா. இந்தாங்க. அவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. இந்தாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்து வாயடிச்சிட்டோம் பாத்தியா? சார் ரொம்ப டேஸ்டாக இருக்குது சார். வெறும் பாதாம் அல்வா மட்டும்தானா? இந்த இளநி பாயாசம், குல்கந்து, ஃபலூடா இதெல்லாம் எதுவும் இல்லையா? அதுக்கு என்னங்க நீங்க கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா வந்திருக்கோம்? நீங்க பொண்ணை கண்ணில் காட்டுவீங்களா இல்லையா? அக்கா பக்கத்தில் வந்துட்டாங்க. நம்ம வேணா வீட்டுக்கு போகலாம். அதுக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. உதய், டேய் எடுத்துமா விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட்டு வாங்க சார். வாமாப்ல வா. வணக்கம் மாமா. வாமா. வணக்கம் வாங்க பாட்டி. டேய் அத்தைக்கு சேர் எடுத்து போடு. வாங்க அத்தை. உட்காருங்க. ஏய் இவர்தான் மாப்பிள்ளை. இவரா? இவங்க என்னோட அம்மா சரோஜா. அப்படிங்களா? என்னடி சரோஜான்னுகிட்டு சரோஜா தேவின்னு முழு பேரை சொல்லு. அந்த காலத்துல கன்னட பையங்களுக்கு அப்புறம் என்னோட கண்ணு தான் அவ்வளோ அழகா இருக்கும். இவங்க அப்பா என் கண்ணை பார்த்தே 1000 கவிதை சொல்லுவாரு. கல்கி மட்டும் என்ன பார்த்திருந்தாருன்னா கதையா எழுதி இருந்திருப்பாரு. சூப்பர் பாட்டி. அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த பார்ட்டி, கெட் டுகெதர், பப்பு, ஹேங் அவுட்டு இதெல்லாம் பழக்கம் இருக்கா? என்னது? ஏய் அம்மா. ஐயோ பாட்டி, நான் பார்ட்டிலாம் போனதே கிடையாது. ஆஃபீஸ் விட்டா வீடு, அதை விட்டா அம்மாவோட வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போவேன், வெள்ளிக்கிழமை காளிகாம்பாள் கோயிலுக்கு போவேன், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன். அவ்வளோதான். அப்போ வீட்டில் சமைக்கலைன்னா கூட கோயிலா போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டே காலத்தை ஓட்டிடுங்க. மானத்தை வாங்காதீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. இது என்னோட தம்பி, அவ தம்பி பொண்டாட்டி. வணக்கம். தம்பி பேரு கல்யாண். அவன் போட்டோகிராஃபரா இருக்கான், ஸ்டூடியோலாம் வச்சிருக்கான். அப்போ கல்யாணத்துல போட்டோ வீடியோ இதுக்கெல்லாம் செலவே இல்லைன்னு அதெல்லாம் பிரமாதமா பண்ணிடலாங்க. அப்புறம் மாப்பிள்ள, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறேன். ஏன்னா உங்க முகம் போட்டோ தெரிவிக்க அவ்வளவு அழகா இருக்கு. அண்ணி, முதல்ல சின்மையை கூப்பிடுங்க. உங்க கல்யாண புடவை தானே கட்ட சொல்லிருக்கீங்க? உங்க அம்மாவே பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தது. இவன் என்ன நெட்டு கட்டி நம்மளை உள்ள இழுத்துடுறான்.
கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. ஏண்டி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடி? உன் அக்காவை பத்தி சொன்னா உனக்கு அப்படியே உள்ள இருந்து பொத்துட்டு வந்துருமே. வாமா. பொண்ணா? ஆமா தம்பி, பொண்ணுதான். என்னங்க நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை தப்பா புரிஞ்சுக்க போறாரு. நான் என்ன தப்பு? பொண்ணுதானே. மாப்பிள்ளை தம்பி, இவன் என் 2வது பேத்தி கீர்த்தி. ஓ, கராத்தேல பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? வணக்கம். வணக்கம். இப்போ ஜிம்முல ட்ரைனரா இருக்கா. கல்யாண பொண்ணு எப்பதாம்மா வரும்? வந்துகிட்டு இருக்கா. வாமா. இது பொண்ணு தானே? இது பொண்ணு இல்ல. அது இல்லம்மா, அது தம்பி, இது என்னுடைய 3வது பொண்ணு யாசிகா. அப்படியா? இதோ சரியான பொண்ணு வந்துட்டாளே. வாமா வா. இவதான் என் பொண்ணு சின்மயி, நீங்க பார்க்க வந்த பொண்ணு. இவ்வளவு நேரமாம்மா விளக்கு போட்ட? விளக்கா? அது வந்து வர வழியில பச்சையம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க 10 விளக்கு போட சொன்னேன். 10 விளக்கு போட்டேம்மா. போட்டேன். விளக்கு போட்டாச்சு. மாப்பிள்ள, நீங்க பார்க்க வந்த பொண்ணு இவதான். எந்த குழப்பமும் இல்லாம நல்லா பாத்துக்கோங்க. தம்பி, இவளும் கிரிமினல் லாயர். லாயரா? ஹாய். சின்மயி, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்ல போறா. என்னதான் நீ கல்யாணம் பண்ணிப்ப? சோ என்ன தவிர வேற யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, முருகா முருகா முருகா. பட்டுன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா இது தப்பா இருக்கே. ரொம்ப சந்தோஷமா. எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம யாரு என்னன்னு கூட தெரியாது, சரியா பார்த்தாங்களான்னு கூட ஐடியா இல்ல, உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசணும். தானா வர லட்சுமிய வேணான்னு துரத்திடுவான் போல இருக்கே. அவ கூட தனியா பேசணுங்கிறான். என்ன ஆக போகுதோ? என் பேர் பிரவீன், பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். மாதம் 80,000 சேலரி, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. என்னங்க, நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. கொடுங்க கொடுங்க. இல்லைங்க, நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு கரெக்டாக தெரியல. இது வரைக்கும் நிறைய பேர் என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்க, ஆனால் யாருமே பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னதில்ல. நீங்கள் மட்டும் தாங்க சொல்லியிருக்கீங்க. ஏங்க? அந்த இடத்துல நீங்க இல்ல, யார் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். யார் இருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா? ஏன் 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 ஏன்? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணி தான் அந்த சிவா மூஞ்சில கரிய பூச முடியும். சிவாவா? இது என்னங்க புது பேரா இருக்கு? புதுசெல்லாம் இல்ல, பழைச. உனக்கு சொன்னா புரியாது. ஐ மீன் என்னோட எக்ஸ். என்னது எக்ஸா? அதாங்க என்னோட பழைய லவ். இப்ப லவ் இல்ல, நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனாலும் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இதுல அவனை விட்டா எனக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சவால் வேற விடுறான். அதான் நீங்க யாரா இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? போங்க. ஏ இறங்க இறங்க. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சூசைட் பண்ற? என்னது சூசைடா? நான் எங்க சூசைட் பண்ணோம்? நான் எங்க பண்ணோம்? இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு தாங்க சொல்லாம கொள்ளாம ஓட பாக்குறேன். மொத்தத்துல உங்க காதலுக்கு நான் சாண்ட்விச்சா? நீங்க சரியா கூட பார்க்காம ஓகே சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, இப்போ நீங்களே கிளியர் பண்ணிட்டீங்க. எனிவே தேங்க்ஸுங்க. இப்பயாச்சும் உண்மையா சொன்னீங்களே, நான் வரேன். ஏங்க சொல்லாம கொள்ளாம இந்த பக்கமா போறேன்னு சொன்னீங்க? நான் எங்க சொல்லாம கொள்ளாம போனோம்? நான் சொல்லிட்டா போறேன். அது இல்லாம எனக்கு ஹைட்னா வர பயம்.
அப்பா வாங்கப்பா போலாம் வந்தவள முடிஞ்சு என்ன தம்பி என்னாச்சு அவ ஏதாவது தப்பா பேசிட்டாளா அவங்களாம் தெளிவா தான் பேசுறாங்க நாங்க தான் விசாரிக்க மாட்டோம் பா வாங்கப்பா வாங்க எல்லாரும் வாங்க போலாம் மாப்ள போலாம் வா வா என்ன தெரியல பாடா சார் ஏங்க என்னங்க என்னடி என்ன சொன்ன அந்த பையன் கிட்ட அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க பாரு. நான் பிடிச்சிருக்குன்னு தாம்மா சொன்னேன். அவன் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறான். பெரிய மாப்பிளையா அக்கா இந்த பையன் நம்ம சின்மைக்கு வேணாம், வேற மாப்பிளையா கிடைக்காது. மாமா அவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு, மதிக்காம போறாங்க. சுத்த பைத்தியக்கார குடும்பமா இருக்கு. போனா போட்டு விடுக்கா. கீழே இருக்கிற வரைக்கும் அம்பி மாதிரி நல்லா தான் இருந்தான். மேல போய் தனியா பேசினதுக்கு அப்புறம் தான் அண்ணியன் மாதிரி அவன் மாறிட்டான். அப்போ இவதான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா. பாட்டி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க, வந்த ஓகேன்னு சொன்னேன். அவன் போனதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. சும்மா என்னடி தூங்கலையா? இல்ல தூக்கம் வரல. ஆமா நீனும் தூங்காம என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே. சிவாவை நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஏன் அவனெல்லாம் நினைக்க போறேன்? அவனெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். அப்படியே வர மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்ற? ஹே என்ன எல்லாரும் ஏன் மேலேயே பழி போடுறீங்க? அவன் தானே வேணான்னு சொன்னா. அதுக்கு நீ தானே காரணம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கியா இல்ல சாமியார போற ஐடியால இருக்கியா? அதான் சிவாவை மறந்துட்டேன்னு சொல்றல, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எனக்கு கல்யாணம்ங்கிற வார்த்தையை கேட்டால அப்படியே கடுப்பா இருக்கு. என்னது கடுப்பா இருக்கா? என்னடி சொல்ற? நீயே இவ்ளோ பதட்டப்படுற? ஓ, நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலனா உனக்கு லேட் ஆயிடும்னு பயப்படுறியோ? அஃப்கோர்ஸ் இருக்காதா பின்ன. இங்க பாரு, கல்யாணம் கமிட்மெண்ட்னு மாட்டிக்காத, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ. கல்யாணத்தை ஒரு கமிட்மெண்ட்டா பார்த்துட்டு சுயமா சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கணும், புரட்சி பண்ணணும்னு உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க லிஸ்ட்ல நான் வர மாட்டேன். அந்த லைஃப் ஸ்டைல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கணும், ஹஸ்பண்டோட பின்னாடி பைக்கில் உட்காந்துக்கிட்டு அவர் தோள் மேலே கை போட்டுக்கிட்டு பார்த்த முதல் நாளே அப்படின்னு பாட்டு பாடிட்டு, அடடா அந்த லைஃப்ல எவ்வளோ கிக்கு இருக்கு தெரியுமா? அது வேற மாதிரிடி. அதெல்லாம் உனக்கு புரியாது. உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு லவ் ஆரம்பிச்சு அது பிரேக்கப் ஆகி அதோட ஃபீல் என்னன்னு பார்த்தாதான் அதோட வலி என்னன்னு புரியும். என்னடி நீ லவ் பிரேக்கப்னு 90s பூமர் அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், மியூச்சுவல் ஷிப்னு எல்லா ஷிப்லயும் மூழ்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எப்பவோ போன எவனையோ ஒருத்தனையோ நினைச்சிட்டு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் வேலைக்காகாதடி. ரீதிங்க் பண்ணு. There is a life after love. Good night. சார், நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது என் பையனுக்காக தான். ஆனா பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். புரியல மேடம். சார், எனக்கு வரப்போற மருமக பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுபடியே நீங்க எனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் திங், எங்க ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணா இருக்கணும். ஓகே மேடம். நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும். ஆனா நிறைய கேள்வி கேட்க கூடாது. அழகா இருக்கணும், ஆனா திமிரா இருக்க கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான் மேடம்.
பட் ஓகே ஐ ட்ரை. அப்புறம் பொண்ணு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவும் கொண்டு வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா லக்கேஜா? இந்த கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா அப்படியெல்லாம் இல்லாம இருந்தா நல்லதுன்னு சொல்ல வந்தேன். அண்ணன் தம்பி இல்லைனாலும் அப்பா அம்மா வச்சு வருவாங்கல்ல. அவங்களும் இல்லாம இருந்தா இன்னும் பெட்டர். ரொம்ப முக்கியமா வரப்போற பொண்ணு ஃபெமினிசம் பேசுறது, புரட்சி பேசுறது, மாமியாரை பத்தி புரணி பேசுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. சார், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொண்ணு வேலைக்கு போகவே கூடாது. குறிப்பா லாயரா இருக்கவே கூடாது. அப்புறம் பொண்ணுக்கு இந்த எக்ஸ் ஒய் இசட்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் பஞ்சாயத்து இருக்கான்னு கொஞ்சம் நைஸா விசாரிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணு பெட் அனிமல், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளின்னு எதுவும் வளர்க்குறவளா இருக்கக்கூடாது. அவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா மேடம்? இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க பரம்பரை பணக்காரங்களா இருக்கணும், புது பணக்காரங்களா இருக்கவே கூடாது. இதுபடி கரெக்டா ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்குன்னு தனியா ஒரு மேட்ரிமோனி ஓபன் பண்ணா கூட உங்க பையனோட ப்ரொஃபைலுக்கு ஒரு ப்ரொஃபைல் கூட மேட்ச் ஆகாது மேடம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் பையன் யாரு தெரியுமா? எவ்வளோ பெரிய இடத்துல வேலை செய்யறான் தெரியுமா? எவ்வளோ சம்பாதிக்கிறான் தெரியுமா? அவனுக்கே பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னா மற்றவங்களுக்குலாம் எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஓகே மேடம், நாங்க ட்ரை பண்றோம். That's good. மணி வா 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 வா. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்றது சொல்லு. அது சரி, இப்போ உனக்கு முடி வரலாம். ஓகே, குட் குட், அப்படிதான் சமத்தா இருக்கணும். உனக்கு சூப்பரா தலைவாரி விட்டு அழகாக்கிடுறேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போயிருந்தேனே, சாப்பிட்டீங்களா? இல்ல, நம்ம புதுசா ஒரு இடம் வாங்கியிருக்கோம்ல, அதுல ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அந்த வேலையா தான் வெளியே போயிருந்தேன். அப்புறம் நம்ம பையனுக்கு வந்து மணி, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சரியாவே இல்லடா. வா உள்ள போய் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஓகே, வா. டார்லிங், நில்லு செல்லம், நில்லு. குட். என்னங்க கூப்பிட்டீங்களா? நான் ஷர்மின்னு உன்னை கூப்பிடல, டார்லிங்னு என் மணியை கூப்பிட்டேன். குட் பாய். கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கேன். நீங்க என்ன நேரமோ இந்த மணியவே கொஞ்சிட்டு இருக்கீங்களே. என்ன விஷயம்? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, சிவாக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா வெளியே போயிருந்தேன். அந்த விஷயம் சிவாக்கு தெரியுமா? முதல்ல அவங்கிட்ட பொண்ணு எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டியா? அவன்கிட்ட எதுக்குங்க கேட்கணும்? நம்ம பார்த்து முடிவு பண்றது தானே. நான் எப்பவுமே அவன் விஷயத்துல பொறுப்பாக தான் இருக்கேன். உங்களை மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் டாக் கூடவே இருக்கீங்க. இந்தா இத படி. இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? இத படிச்சா உனக்கு ஒரு நல்ல ஐடியா வரும், அதுக்கு தான். சிவாக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த சிவா பார்த்துப்பான். உன் வாழ்க்கையில் உன் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி இருக்கணும்னு நீ முதல்ல கற்றுக்கோ. டேய் மணி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. சார், ஹீரோ வந்துட்டார் சார்.
என்ன பண்ணணும்? சார், நீங்கள் சீன் பேப்பர் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப எமோஷனலான சீனு. அப்பாவுக்கும் பையனுக்குமான பாச போராட்டம். ஒரு பையன் தன்னோட அப்பா மேல உயிரையே வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அப்பா இனிமே இந்த உலகத்திலேயே இல்ல, செத்து போயிட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்ட அந்த மகன் எப்படி எல்லாம் துடிப்பான் அப்படின்றது தான் இந்த சீனோட மூடு. நீங்க சீன்ல கண்ணீர் விடுறத பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் கண்ணீர் வந்துடணும். அப்பாவை பத்தி ரீல்ஸ் பண்ணணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா நம்ம சீனை தான் வைக்கணும். அந்த அளவுக்கு த பெஸ்ட் அப்பா சென்டிமெண்ட் சீன்னா இந்த சீன் இருக்கணும் சார். பெஸ்ட் அப்பா சார். இப்படி வாங்க. ஓகே. டேய் சார், டயலாக்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்க. ஓகே சார், பார்த்துக்கிறேன் சார். ரெடி, ரோல். ரோலிங் ஆக்ஷன். என்னது, அப்பா நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரா? சொல்லுங்க சார், ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட், ஏதாவது அதெல்லாம் சரியா தான் சார் இருக்கு. உங்ககிட்ட தான் சார் எமோஷன் மிஸ் ஆகுது. அப்படியா? இப்போ பண்றேன் சார். I'll do it. ரோலிங் ஆக்ஷன். என்னடா சொல்ற, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரா? பா டாடி. கட். கதைப்படி உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்துட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ரத்தமெல்லாம் கொதிக்க வேணாம், அப்படியே நில தடுமாறி நிக்க வேணாம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ் சார். கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சார். இப்போ பண்றேன் சார், பாருங்க சார். ரோலிங் ஆக்ஷன். அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரா? சூப்பர். மைக் பேக்கப். சார் சார். இன்னும் அந்த டைரக்டர் எந்த காலத்துலயா இருக்கான்? ஏன் சரியான பூமராகவே இருக்கான். இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கு? அவன் என்னன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஓவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன நம்ம என்ன அந்த காலத்தில் இருக்கோம்? இந்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கு சுத்தமாக தெரில அந்த ஆளுக்கு. இப்போல்லாம் சட்டிலாக நடிக்கிறவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் மவுஸ் இருக்கு. யூத்தோட பல்ஸே தெரியாமல் இருக்கான். இதில் எனக்கு ஏதோ தெரியாத மாதிரி ஒரு சீன் வேறு. ஆமாம் சார், அவன் பூமர் இல்லை சார், பூமருக்கும் பூமரு. ஐதர் அலி காலத்து சீனா எடுத்து அழ வச்சு அப்படியே செட் ஆயிட்டான் சார். கண்ணுலேருந்து தண்ணி வந்தா தான் அந்த மனுஷன் டேக்கே ஓகே பண்ணுவான். யோ ஷாம் சார், நமக்கு இந்த சீரியல்லாம் செட் ஆகாதியா? ஆமாம் சார், நம்ம ரேஞ்சுக்கும் டேலண்ட்டுக்கும் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து சில்வர் ஸ்க்ரீனுக்கு போகணும். ஏன் அதையா கரெக்டாக இருக்கும்? நீ ஏதாவது ப்ரொடியூசர் இருந்தா பாரு. ஐயோ சார், இதை நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார். இண்டஸ்ட்ரியில எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க சார். நீங்க மட்டும் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா வேற லெவல் சார். சார், நீங்க ஒரு பேன் இந்தியா ஹீரோ சார். உங்களை பத்தி உங்களுக்கே இப்பதான் சரியா தெரிய வருது. சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தேங்க்யூ சார். எப்படி நான் சொன்னல, நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன். நமக்கு இனிமே சினிமா தான். அப்புறம் அந்த வெப் சீரிஸ் அதெல்லாம் ஓகே. ஓகே சார், பாரு. ஓகே சார், நீங்க பாருங்க, எங்கேயோ போறீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆனா ஒன்னையா, டைரக்டர்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பெரிய டைரக்டரா பார்க்கணும் சார். முதல் படத்திலேயே நேஷனல் அவார்டு, ஆஸ்கர் அவார்டுன்னு 5-6 அவார்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு செம்ம டைரக்டரை நான் பிடிச்சி வைக்கிறேன். நீங்க கவலையை விடுங்க. டாப் ஹீரோ ஆக்குறது என் பொறுப்பு. அடையாம நீ வேற நேரங்கட்ட நேரத்துல அப்படி என்ன அந்த போன்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற? என்ன சுட்டா நான் செத்துருவேன்னு நினைக்காத. நான் செத்தால உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா.
சுட்ட உடனே சாவறதுக்கு நான் என்ன குருவியாடா, அருவிடா, குதிச்சுக்கிட்டே இருப்பேன். பொங்கி வரும் என் ரத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன்டா, உன்னை நான் பொசுக்கிடுவேன்டா. நார்மல் ஹியூமனுக்கு தான்டா சுட்ட உடனே டெத்து. நான் சூப்பர் ஹியூமன்ரா. நான் மாஸ் ஹீரோ ஆகலான்னு பார்த்தா மீம் ஹீரோ ஆக்கிட்டாங்களே சார். இந்த சீன் எடுத்தது எவன்? வேற யாரு? எல்லாம் அந்த சிவா தான். சிவா தெரியலையா சார்? அந்த ஐஸ்கிரீம் வித் அகிலானே ஒரு ஷோ எடுத்து மாட்டிக்கிட்டானே, அவனே தான் சார். எங்க இருப்பான்? 4th ஃப்ளோர்ல அவன் கேபின்ல. வா போலாம். நீ சுட்டா சார் மத்தவன் தான்டா சாவா. என்ன சார் இவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கு? சுட்டவன் தான்டா சாவா. ஹலோ மச்சான், நம்ம காலேஜ் குரூப் பாத்தியா? காலேஜ் குரூப்பா? டேய் அதான்டா நம்ம காலேஜ் ரீயூனியன் குரூப். ஓ அதுவா? இதெல்லாம் பார்க்க எனக்கு டைமே இல்லடா. ஏற்கனவே சேனல்ல 1008 பிரச்சனை இருக்கு. இதுல எங்க குரூப்பை பார்க்கறது? டேய் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடாம அப்பப்போ இது மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்டா. ஆஃபீஸ், சேனல், மீட்டிங், டிஆர்பின்னு உனக்கு என்ன அண்ணா சாலை பக்கத்துல 60 அடி கட் அவுட் ஆக்க போறாங்க. டேய் இப்போ எதுக்கு இந்த லெக்சர்? என்ன விஷயம் சொல்லு. டேய் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ணலான்னு ஏற்கனவே உன்ட்ட சொன்னேன்லடா. அதுக்காக தானே ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். நீ வா மச்சான், சும்மா ஜாலியாக வைப் பண்ணலாம். டேய் எதுக்கு இதெல்லாம்? அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்காங்க. அப்புறம் அங்கே போனதும் எனக்கு இவன் மேலே லவ் இருந்துச்சு, நான் இவ்வளோ லவ் பண்ணி சொல்லாமல் விட்டுட்டேன்னு மலரும் நினைவுகளை அவுத்து விட்டுட்டு அவன் குடும்பத்தில் பிரச்சனைகளை கிளப்பி விடாதீங்க. சரிப்பா, நீ வரவு வேணாம், உன் நினைவுகள் மலரும் வேணாம், நீ யார் குடும்பத்தையும் கெடுக்கவும் வேணாம். என்ன ஏதோ நம்ம கூட படித்த பாவத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லி இந்த அபி, அனன்யா, வசந்த் அவங்களாம் வராங்கன்னு சொன்னேன். இந்த சின்மை வேற வராலாம். இல்லப்பா நீ வர வேணாம், உன் வேலையை பாரு, நாங்கள் என் வேலையை பார்க்குறோம். சரியா? ஒரு நிமிஷம். டேய் என்னடா சொல்ற? சின்மை வரலா? உண்மையாவடா? சரி வைக்கிறேன். டேய் சிவா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப பண்ற. வாங்க திப்பு சார், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? ஆக்சுவலாக நானே உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. ப்ரமோஷன்? ஏன் கேட்க மாட்டா? மீம்ஸை பார்த்துட்டு தானே கேட்குற. பார்க்குறதுன்னு மீம்ஸை ரெடி பண்ணதே நீ தானடா. என்ன மீம்ஸ்? நீ இன்னும் பார்க்கலையா? ஐயோ ஐயோ, இந்தா பாருங்க. என்ன சுட்டா நான் செத்துருவேன்னு நினைக்காத. நான் செத்தால உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. சுட்ட உடனே சாவறதுக்கு குருவியாடா, அருவிடா, குதிச்சுக்கிட்டே. மீம்ஸ் போட்டது இல்லாம இவ்வளவு நக்கலா சிரிக்கிறான் பாரு. ஐயோ. ஹலோ ப்ரோ, இந்த சீனை ஷூட் பண்ணது நான் தான். ஆனா இந்த மீம்ஸ் நான் போடல. மீம்ஸ் நீ போடாம இருந்திருக்கலாம், ஆனா மீம்ஸ் போடுற அளவுக்கு கேவலமா, ரொம்ப கேவலமா ஷூட் பண்ணது நீ தான். கேவலமா இருக்கிறது சீன் இல்ல, உங்க ஆக்டிங் தான். சுட்டு போட்டாலும் நடிப்பு வராத நீங்க, சுட்டதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் டைலாக் பேசுனீங்களே. நான் ஸ்பாட்லயே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். என் ஃபேன்ஸ் நான் சாகும் போது பஞ்ச் டைலாக் பேச ஆசைப்படுவாங்கன்னு வாய்க்கிழிய பேசுனீங்களே. இந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு கலாய்க்காம இருந்தா சார் ஆச்சரியம். ஹலோ சார், செஞ்சதே தப்பு, இதுல விளக்கம் வேறையா? எங்க பாஸ் எவ்வளவு பெரிய ஹீரோ மெட்டீரியல் தெரியுமா? இப்போ உங்க மீம்ஸால அவரே காமெடியன் ஆயிட்டு இருக்காரு. அவரே சார் அடிக்க போறீங்க? சார் இப்பெல்லாம் காமெடியன் தான் சார் ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க. சார் சார் என்கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி உங்க ஆக்டிங் ஸ்கில்ஸை வளர்க்க பாருங்க. ஏய் ஏப்பா, நேற்று உதய் உங்கள்கிட்ட அல்வா கடை போடுறத பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தானே. ஆமாங்கப்பா, இந்த டீ, காஃபி, பாதாம் மில்க்கு இதுக்கெல்லாம் வெளியே ஒரு கவுண்டரும், இங்கே உள்ள அல்வாவுக்கு ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதா சொல்லிட்டு அதுக்கு பிளானும் பண்ண சொல்லிட்டு போயிருக்காருங்க. படித்த பையன் ஏதோ பிளான் போடுறான். அப்புறம் இந்த ஃபோன்ல கூட ஏதோ கோடு மாதிரி வச்சிருக்காங்களே. அதாங்கம்மா QR கோடு. என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருங்கடா. வாங்க சார், வாங்க உட்காருங்க.
என்ன சாப்பிட்றீங்க? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ்? நான் சாப்பிட்றதுக்காக வரல சார். ஓ அப்படியா? பார்சலா சார்? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன சார்? என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னும் 3 மாசத்துல நீங்க இந்த ஹோட்டலை காலி பண்ணி ஆகணும். அதுக்கான நோட்டீஸை கொடுத்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னது 3 மாசத்துல நாங்க காலி பண்ணி ஆகணுமா? எங்களை காலி பண்ண சொல்ல நீங்க யாரு? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? நான் சரியான அட்ரஸ் தான் வந்திருக்கேன். நீங்க தான் உங்க ஹோட்டல் அட்ரஸை சீக்கிரமா மாற்ற வேண்டியதா இருக்கும். சார் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உங்க ஓனர் பரமசிவன் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த பில்டிங்கை சேல் பண்ணிட்டார். இப்ப இந்த பில்டிங்க்கு எங்க மேடம் தான் பாஸ். உங்களை மட்டும் இல்ல, இந்த பில்டிங்ல இருக்க மொத்த கடையையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்க மேடம் சொன்னதை பழைய ஓனர் ஏன் உங்ககிட்ட சொல்லலன்னு எனக்கு தெரியாது. இந்தாங்க சார். சார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் சரியா 3 மாசத்துல இடத்தை காலி பண்ணி கொடுக்கணும். சீக்கிரமா காலி பண்ற வழியை பாருங்க. நான் வரேன். என்னங்க இது? இந்த ஆள் என்னென்னவோ பேசிட்டு போறான். கொரோனாக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எப்படி இடத்த மாத்துறது? இரு பதட்டப்படாத. நான் ஓனரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன். சார் திடீர்னு வந்து ஹோட்டலையும் வீட்டையும் காலி பண்ண சொல்றாங்க. யார் என்னன்னு கேட்டா ஹோட்டல்ல நாங்க விலைக்கு வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. ஆமாம் சுப்பிரமணி, நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடி வந்துருச்சு. கடன் பிரச்சனை வேற அதிகமாயிடுச்சு. அதனால தான். சரிங்க சார், உங்கள் இடம் உங்கள் பிரச்சனைக்காக வித்துட்டீங்க. ஆனால் அந்த இடத்த வச்சு தானே நாங்கள் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எப்படி சார் இடத்த மாற்றுறது? அது மட்டும் இல்லாமல் வீடும் ஹோட்டலும் ஒன்றா இருக்கிறது எங்களுக்கு வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை சார், குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு உங்கள் நிலைமை நல்லா புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட சூழ்நிலை சரியில்லை. என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதெல்லாம் நான் சமாளிக்கணும்ல. அதான் நல்ல ரேட் வந்துச்சு, உடனே வித்துட்டேன். சார் அவங்களுக்கு இந்த பில்டிங் அப்படியே வாடகைக்கு விடுற ஐடியா ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனால் என்ன வாடகை தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்கன்னு தோணுது. இப்போதான் நீங்கள் வர்றது கொஞ்சம் முன்னாடி டாக்குமெண்ட்ல ஏதோ டவுட்டுன்னு என்னை பார்க்க வந்தாங்க. அப்போதான் அவங்க ஃபோனில் பேசினதை வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கும் சரியாக தெரியல. நீங்கள் பேசி பாருங்க, அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரிங்க சார். முட்டை பிரியாணி, மீன் குழம்பு, சிக்கன் 65. பார்த்துடி பார்த்து, தரைக்கு வலிக்க போகுது. என்ன நக்கலா? பின்ன என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த தரையை எவ்வளோ நேரமாக தொடச்சிக்கிட்டு இருக்க. அந்த காலத்தில் தண்ணியை ஊற்றி தொடப்பத்தை எடுத்து சும்மா பரன்னு தள்ளி விட்டா 10 நிமிஷம்தான். வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். வாய் இருக்கிற ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கியே. வயசானாலே இப்படிதான், ஏதாவது பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆமாண்டி, நீ மட்டும் வருஷம் வயசு குறைஞ்சி இன்னும் குமரியாவே இருக்க, அப்படித்தானே? உள்ளதை சொல்லணும்னா நான் ஏதோ கொஞ்சம் யூத்தா இருக்கிறதுனால உனக்கு வயசானது தெரியல. ஐயோ, இடகுடமா பேசிட்டேன் போல இருக்கு. உன் பேத்திங்களோட சேர்ந்து உனக்கு அவங்கள மாதிரி வாய் இம்மா நீளத்துக்கு இருக்கு. தொடக்கிற வழியை பாரு. யாரு? ஏய், ஐயோ, யாருன்னு கேக்குறேல்ல? ஐயோ
யாரா அது? காரை ரோட்ல ஓட்டுறியா வானத்துல ஓட்டுறியா? காருக்குள்ள இருந்தா வெளியில யாரு இருக்காங்கன்னு கண்ணு தெரியாதா? யாருமா நீ? யாரு நிக்கிறாங்கன்னு பார்த்து கார் ஓட்ட மாட்டியா நீ? நான் சரியா தான் வந்தேன். நீங்க தான் வாசல்ல குறுக்க நின்னுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது? ஹோட்டல்ல சாப்பிட வரவங்களுக்கு வழி கூட விடாம நடு வழியில வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க தான் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருந்தா கூட பரவாயில்ல. மேடம், ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கீங்களா? நானா? இந்த ஹோட்டல்லையா? என் வீட்டு சர்வெண்ட்டை கூட இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட அலோவ் பண்ண மாட்டேன். ஓன்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? உன்னை பார்த்தா அந்த பான்பீடாக்காரன் கூட உள்ள விட மாட்டான் அவன் கடைக்குள்ள. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாளாம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீ கார் எடுக்கிறியா இல்ல கல்லுங்க கல்லை தூக்கி போடவா? நான் யார் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? சொல்லு. கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கேவலமா பேசுறோம். இப்போதான் நீங்க வர்றது கொஞ்சம் முன்னாடி டாக்குமெண்ட்ல ஏதோ டவுட்னு என்ன பார்க்க வந்தாங்க. சாரி மேடம், சாரி மேடம். நீங்க தானே தேவையில்லாம பேச ஆரம்பிச்சீங்க. இப்ப கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரியான சமயத்துல வந்தீங்க. சாரி சாரி மேடம். என்னன்னு கேளுங்க. என்ன பேசுற தெரியுமா அந்த பொம்பளை? ஹலோ ஹலோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. மேடம் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி மேடம், அத்திக்கு நீங்க யாருன்னு தெரியாது, அது அப்படி பேசிட்டாங்க. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. யாருங்க அது? எதுக்கு இவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அதானே. எதுவும் புரியாம பேசாதீங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் புது ஓனர். ஓனரா? என்னங்க சொல்றீங்க? இவங்க புது ஓனரா? ஐயோ அம்மா, தெரியாம தப்பு நடந்து போச்சு. வாங்க மேடம், உட்காந்து பேசலாம். என்னம்மா நீ? சாரி. ஐயோ அம்மா, பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மேடம். மேடம் மேடம், அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா சாரி மேடம். மேடம் சாரி மேடம். சாரிம்மா. சாரி. சாரி மேடம். மேடம் ஒரு நிமிஷம். மேடம். ஐயோ சொதப்பிட்டீங்களே. மச்சான் வந்துட்டான்டா. ஹாய் மச்சி. என்னடா ரியோன்னு சொல்லி கொல்ல பாக்குறீங்க? என்ன சொல்ற? அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இங்க வர வேண்டியதா இருந்தது. வாமா, வானிலை அறிக்கை. இன்னைக்காவது மழை வருமா வராதா? உண்மையை சொல்லு. வந்துட்டியாடா? எனக்கு உன்னை பார். டேய் மச்சான், எப்படிடா இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. சூப்பரா சூப்பரா. ஹாய் மச்சான், பயங்கர பிஸி ஆயிட்டான் போல. வரமாட்டேன்னு சொன்ன. அவ வருவான்னு சொன்ன. நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்போ வரமாட்டலா? சோக மாட்டேன் மச்சி. அதே வச்சு
என்னதானே தேடிட்டு இருக்க? யாரையும் தேடல. நான் யாரையும் தேடுறதுக்காக இங்க வரல. எனக்கு யாரையும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஏம்மா சின்மை, இது ஒன்றும் கோர்ட்டு கிடையாது ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு. நம்மளாம் ரீயூனியன் வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட். வா எங்க? Cheers! Cheers! சின்மயி, நம்ம செட்ல கல்யாணம் ஆகாம இருக்கிறது நீ மட்டும்தானடி? ஹே, போய் சொல்லாம சொல்ல. இன்னும் நீ சிவாவை தானே நினைச்சிட்டு இருக்க? இருக்காதா பின்ன? இவங்க பேர் காலேஜ் லவ் பண்ற பார்த்து காலேஜே போறாம பட்டுச்சு. அப்புறம் எப்படி மறக்க முடியும்? என்ன சின்மை? இதுக்கு தான் என்ன இன்வைட் பண்ணீங்களா? ஹா, இதனால தான் நான் அப்பவே வரலன்னு சொன்னேன். நீங்களே உட்காருங்க. சின்மை, லவருக்குள்ள 1000 இருக்கும். எல்லாரும் உட்காந்து குடிங்க. வேலை இல்லாம குடிச்சு குடிய கெடுக்க வந்துட்டாங்க. சின்மை நில்லு. சின்மை, நான் ஓப்பனா சொல்றேன். உன்னை பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஓகே தான். உன்னை பார்த்ததும் உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியல. என்னை ஏன் பிரேக்கப் பண்ண? நீ பிரேக்கப் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு யோசிச்சு யோசிச்சு நான் திங்க் பண்ணத நாளே இல்ல. எனக்கு அந்த காரணத்தை மட்டுமாவது சொல்லு ப்ளீஸ். அனிருத் என்ன சொன்னான்னு கேட்டல்ல? நம்ம லவ்வ பார்த்து காலேஜே பொறாமப்பட்டுச்சான். நம்ம 2 பேரும் அப்படி லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு என்ன விட்டு போன? ஒரே ஒரு காரணத்தை சொல்லு, நான் போயிடுறேன். ப்ளீஸ் சின்மை, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. சாடிஸ்டா நீ? உன் பின்னாடி நாய் மாதிரி ஓடி வர கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டியா? Advance happy married life. Thank you. என்னடி இவ்ளோ சிம்பிளா ட்ரீட் ஒரு காஃபில முடிச்சிட்ட? ஹே நோ இவ்வளவு யார் விட்டது? விடு, இது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட் தான். பிஃபோர் மேரேஜ் பெரிய ட்ரீட்டா வாங்கிடலாம், நீ கவலைப்படாத. அவ்வளோதானே, கொடுத்துட்டா போச்சு. இப்போ ட்ரீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுளா வாங்கிக்கிறேன். அடி பாவி. அடுத்து நம்ம ஜிம் கேங்ல கீர்த்திக்கு தான் மேரேஜ்னு நினைக்கிறேன். எனக்கு மேரேஜ் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதான் எனக்கு முன்னாடி ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு அப்புறம் தான் எனக்கு. அதுக்கு தாண்டி எங்களை மாதிரி ஒரே பொண்ணா இருக்கணும்னு சொல்றது. காஃபி டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஹே கீர்த்தி, பேக் ரொம்ப அழகா இருக்குடி. சொல்லவே இல்ல, எப்ப வாங்கின? வாவ், சூப்பர் டி. வாவ், நைஸ். ஹே சூப்பரா இருக்குடி. வேற லெவல் டி. பேக் ரொம்ப காஸ்ட்லியோ? இல்லை, ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓ, நான்லாம் காஸ்ட்லியான பேக்கை பார்த்தா செல்ஃபி எடுக்கிறதோட சரி, நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஆனா நீ கெத்துடி. இவ வேற ஓவரா பில்டப் பண்றான். பேக் ஓனர் கண்ணில் மட்டும் நான் பட்ட செத்த.
வாவ் கீர்த்தி, இந்த இயரிங் இந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்ம மேட்சா இருக்கே. என்ன மேடம் இன்னைக்கு ஜிம்க்கு போலையா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மூவி போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதான் டைம் ஆச்சு, நான் வரேன். நில்ல, எனக்கு லேட் ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் நம்ம நைட்டு பேசிக்கலாம். திரும்ப சொன்ன. எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஹாய், ஏ ஸ்டார்ட் மாதிரி தெரியுதே. என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா என்கிட்ட இயரிங்ஸ் இல்ல. இது எனக்கு நல்ல மேட்சா இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டு. போடுவேன், நல்லா போடுவேன். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் பொருளை எதுவும் நீ கையால தொடக்கூடாதுன்னு. நீ கேக்குற மாதிரியே தெரியல. இன்னொரு தடவை என் பொருளை ஏதாவது தொட்டுனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒரு சின்ன கம்மல் தானே எடுத்து. சின்னதோ பெருசோ என் பொருளை எதுவும் தொடாத. கழட்டு. இப்ப கழட்டுறியா இல்ல காதோட கட் பண்ணுவா? ஐயோ, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கண்ணிலே சிக்கிட்டோமே. செத்தோம் இன்னைக்கு. வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. கடவுளே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் அவங்க சாய்ஸ். கீர்த்தி நில்லு. அது பாத்தல. என்னன்னா புயல் இவ்ளோ வேகமா கரையை கடக்குது? இன்னைக்கு யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சின்மயா காத்துக்கு கீர்த்தி அக்கா துணி எடுத்துட்டு போறா? தெரியலையே. ஏதோ சம்பவம் இருக்கு. வாங்க போலாம். ஐயோ அக்கா, என்ன பண்றீங்க? ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, என்னடி பண்ணிட்டு இருக்க? விடு. உப்பு தண்ணியில போட்டு நினைக்கிறாளே. நான் இப்ப என்ன பண்ணேன்னு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? விடு விடு. என்ன பண்றீங்க? நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன், நீ கேட்டியா? ஏ கீர்த்தி, அப்படி என்னதான் பண்ண நீ? அவளோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வெளியில போயிட்டேனா, அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன்ல, என் சேஃப்டி பின் கூட எடுக்க கூடாதுன்னு. அதுக்குன்னு உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அதானே, உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. டே அண்ணா, நீ சண்டையை விளக்கி விட வந்தியா இல்ல உசுப்பேத்தி விட வந்தியா? தேவையில்லாம கீர்த்தி அக்கா சொம்பு தூக்காத. அப்ப சின்மயா அக்கா இருக்கிற கோவத்துல சொம்பு நெளிஞ்சிரும். என்ன நடக்குதுங்க? எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடி ஆச்சு உங்களுக்கு? நான் எதுவுமே பண்ணல, இவதான். மா, நானும் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியாம இவதான் என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போயிருக்கா. இது பாரு, உன் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போன தப்புனா நீ கீர்த்தி துணியை வேஸ்ட் பண்ண தப்பு தானே? அதான் அக்கா பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு அவங்க எடுத்தாங்க? அவங்க பண்ணதே தப்பு, இதுக்கு ஒரு வக்காலத்து வேற வாங்குறாரு. ஏய், அவ கரெக்ட்டா தான் பண்ணா, அவ பண்ணதா தப்பு. நான் நீ கம்மனா, நீ எதுக்கு கேட்க பண்ணத? நீ எதுக்கு உங்க பேக் எடுத்த? ஒழுங்கா செக் பண்ணி சொல்லிட்டு நான் வேணும்னே நிறுத்துங்க சொல்றேன்ல. உங்களை எல்லாம் அந்த கோலத்துல பாக்கும்போது நான் தான் உங்களை சரியா வளர்க்கலையும் தோணுது. என்ன சொன்னாலும் நீங்களா திருந்த போறது இல்ல.
சின்ன பிள்ளைங்களை விட மோசமா சண்டை ஏய், போட்டுட்டு சுப்பு. இருக்கீங்க. ஏன் இல்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? சத்தம் ஹோட்டல் வரலும் கேக்குது. இல்லைங்க, நம்ம சமையல் கட்டுல கால் கடுக்க அந்த நெருப்புல வெந்துக்கிட்டு இதுங்களை எல்லாம் வளர்த்தா பொறுப்பே கொஞ்சம் கூட கிடையாது. தலைமுடியை பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நாம என்ன பண்ண போறோம் தெரியாம இருக்கோம். இவ என் பேக் எடுத்தா அந்த துணியை எடுத்தான்னு ஒரே சண்டை. உங்களை எல்லாம் கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டோம்ல, அதான். உங்களை எல்லாம் இப்படியே விடக்கூடாது. பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். போங்க, போய் நம்ம ஹோட்டலை சுத்தமா கிளீன் பண்ணுங்க. உங்களுக்கு கைக்கு வேலை கொடுத்தாதான் வாய் சும்மா இருக்கும். அப்பதான் புத்தியும் வரும். நான் வந்து பார்க்கும்போது நம்ம ஹோட்டல் சுத்தமா இருக்கணும். ஒரு நாள் நீங்க இதெல்லாம் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். சுபு விடு. நீங்க சும்மா இருங்க. இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. ரொம்ப செல்லம் கொடுத்ததா இதுங்க குட்டி சுவரா இருக்கு. ஏய், எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க, போய் கிளீன் பண்ணுங்க. நீ இந்தா போடா. சரிம்மா. என்ன சண்டை? இவங்க அடிச்சதுக்கோ எனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்டா? சரி, எல்லாம் சரியாயிரு, விடு. பொறுப்பே இல்ல. ஒண்ணும் இல்ல. எல்லாம் உன்னாலதான். கையில கேஸ் ஃபைலோட சுத்திட்டு இருந்தவள இப்படி தொடப்பும் கையுமா சுத்த வச்சிட்டல. எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணமா? நீ ஆட்டமா ஆடினதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் சரி, நாங்க 2 பேரும் என்ன பாவம் பண்ணோம்? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு நாங்களும் சேர்ந்து இப்ப தண்டனை அனுபவிக்கிறோம்ல. Shut up! You nonsense of the idiot of the stupid. அதாவது இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கே போக முடியாது, இங்கே இருக்கணும்னு சொல்ல வரேன். So everybody go obey mommy's order. Go, go. நீ என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அது பாரு, மறுபடியும் நீ தான் என் லைன்ல கிராஸ் பண்ற. நான் தானே இங்க பெருக்கிட்டு இருக்கேன். எதுக்கு என் பார்டர்ல போடுற? நீ போட்டனா நானும் போடதான் செய்வேன். நான் ஒழுங்கா க்ளீன் பண்ணு. நீ போ. என்ன நடக்குது? கிளீனிங் போகுது. வேலையே செய்யாத பசங்களை வேலை செய்ய வச்சிட்டியே. செய்யட்டும், அப்பதான் கொஞ்சமாவது புத்தி வரும். அத பாருங்க. தொடச்சிட்டு இருக்கேன், தெரியல? அறிவில்ல? சாரிக்கா. ஏய், என்ன பண்ற நீ? தொடச்சிட்டு இருக்கேன், தெரியல? தொட, நல்லா தொட, லெஃப்ட்ல தொட, ரைட்ல தொட, சுத்தி சுத்தி தொட. ஐயோ, தொடடி. பாருங்களே இவன் பண்றது. பார்த்துக்கிட்டு தானே இருக்க. என்னாச்சு? ஓகேயா? ஏய், பார்த்து செய்ய மாட்டியா நீ? ஒன்னும் அடிபடலையே. ஒன்னும் இல்லல்ல. எல்லாம் உன்னாலதான். அதுக்குன்னு பார்த்து நடக்க மாட்டியாடி? முட்டி ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்போ மட்டும் என்ன புதுசா பாசம் பொங்குது? நமக்குள்ள சண்டை என்ன புதுசா? அதுக்குன்னு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சும்மா விட்டுருவோமா? இப்ப பரவாயில்ல, ஒன்னும் அடிபடலையே. எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்டி. இப்ப பாரு, உனக்கு தானே அடிபட்டுச்சு. வலிக்குதா? சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். அம்மா வந்துட்டாங்கன்னா இங்க வந்தும் க்ளீன் பண்ணாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு தான் பயப்படுறாங்க. ஹே, இந்த வலியோட காலை வச்சுக்கிட்டு எங்க வர? உதய், அந்த பெஞ்ச் எடுத்து போடு. அக்கா வேணாக்கா, நான் பாத்துறேன். ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். அக்கா வந்து உட்காருக்கா. உட்காரு. உட்காரு. பார்த்து உட்காரு. நாங்க க்ளீன் பண்ணிக்கிறோம், நீ ரெஸ்ட் எடு. நீ போய் வேலையை பாரு. நீயும்டா.
வேணும்? தண்ணி. இரு உட்கார், நான் தரேன். இந்தா. என்னம்மா தண்ணி குடிக்கிறியா? குடி. அக்கா சும்மாடி, கோச்சிக்காதே அமுல் பேபி. நீ ஐ ஜாலி அடிச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல அங்க பாரு. ஸ்டூபிட் கேர்ள். ஐ பண்ணல. அம்மா, அவனுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம யாஷிகாக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. அப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சாரி ஷியாம். அப்பா சார் கிடக்குறாரு, மகன் ஃபீல் பண்ணணும். எப்படி பண்ண வேண்டிய சீன் அது. இவனுக்கு அந்த ஃபீலே இல்லைப்பா. சரி வராது ஷியாம். மாமா, எனக்கு அப்பாவோட பழைய போட்டோ வேணும். எனக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியணும். அவர் எப்படி இருப்பாரு நான் பார்க்கணும். இதுல ரெண்டாவதா இருக்கான்ல, அவன் தான் உங்க அப்பா சுப்பிரமணி. பாலக்காடு ஸ்கூல்ல 10th படிக்கும் போது எடுத்த போட்டோ. எழுந்துற சிவா, எழுந்துற. என்ன தூக்கிட்டு வந்து என்னடா பண்ண? தெரியல, என்ன வேணா பண்ணிருக்கலாம். திப்பு சார் பார்க்கணும். இவர் தாம்மா திப்பு சாரு. இவர் தான் திப்புவா? உறவுகள் சேர்ந்துட்டாலே பறக்கும் கவலை. அடி தடி அத்துப்படி அன்பின் ரகல.